ஹலோ, யாரு? யாரு? தங்கச்சியா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நான் தான் மெட்ராஸ்ல இருந்து அண்ணன் பேசுறேன். மெட்ராஸ்ல இருந்து அண்ணனா? மச்சான் இல்ல, அவர் வெளியில போயிருக்காரு. அவர் வந்தா வர்ற 13ஆம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுல இருக்காரா? அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. மச்சான் வந்த உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லு. வாங்க சார், உட்காருங்க. இதுதான் உன் பங்களாவா? முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உட்காருங்க சார். நான் உட்கார வரல. என் மகன் ஏதோ சுசீலா கல்யாணத்துல வந்து பாட சொன்னதுக்கு 15,000 பணம் கேட்டியாம? என்ன பாக்குற? இதுல 30,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்க. கல்யாண பங்கன் வந்து பாடு. சுஷீலா கல்யாணத்துல இல்ல, என் மக கல்யாணத்துல. வர்ற 13ஆம் தேதி நிச்சயதார்த்தம். மிஸ்டர் ரவி, பழசெல்லாம் மறந்துடாதீங்க. எக்ஸ்கியூஸ் சார். நீங்க சொன்ன மாதிரி பழச மறந்துடக்கூடாது, வாஸ்தவம் தான். அதுக்காக நாம பழசுக்கே போயிடக்கூடாது. உட்காருங்க. அப்பாவும் நீ வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க. அப்பா வரலையா? அவரு ஆபீஸ்ல இறங்கிட்டாரு. 30,000 ரூபாய் உங்க அப்பா கொடுத்ததுதான். ராதா, உங்க அப்பா இந்த பணத்தை கொடுத்தது உன் கல்யாண பங்கன்ல நான் பாடுறதுக்காக. உங்க அப்பா இப்படி சொல்லும் போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவசரத்திலேயோ அல்லது தவறையோ நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடு. ஆனா நான் உன்னால எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன்னு உன்னாலே புரிஞ்சுக்க முடியல. ராதா, உனக்கு கல்யாணம் சொல்லி பாடுறதுக்காக உங்க அப்பா என்கிட்ட பணம் கொடுத்தப்போ என் இதயம் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுச்சு. ஏன்னா நான் உண்மையில வச்சிருக்கிற அன்பு அவருக்கு தெரியாது. என் மனசுல இருக்கிறது உனக்கு கூட தெரியாது. ராதா, சத்தியமா சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை என்னால மறக்கவே முடியாது. சாரி, நானே உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டப்போ எங்க அப்பா நினைச்சதுல. ராதா, நீ என்ன தவறா நினைச்சாலும் உங்க அப்பா என்ன தவறா நினைச்சாலும் அன்னைக்கு சொன்னதே தான் இன்னைக்கும் சொல்றேன். I am repeating the same word. உன் கல்யாணத்துக்கு நான் ஓசியிலே பாடுறேன்.
ஞானம், வண்டி நிறுத்து. பின்னால வா. ஹலோ டாக்டர். ஹலோ ரவிக்குமார், how are you? ஆமா, எப்ப மதுரையில இருந்து வந்தீங்க? வெயிட் கூட வரல. எங்க இப்படி? மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 3 days ஆகுது. 3 days ஆச்சுன்னு சொல்றீங்க. ஒரு லெட்டர் கூட போடல. அட்லீஸ்ட் ஒரு போன். போங்க டாக்டர். சாரி மிஸ்டர் ரவிக்குமார், நான் இனிமே இங்க தானே இருக்க போறேன். ஆமா, இப்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. என்ன வண்டி ரிப்பேரா? ஒண்ணு இல்ல, ஏசி பம்பு ஹீட் ஆகி போச்சு. தண்ணி ஊத்தி பார்த்தேன், அப்ப கூட ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வேற இல்ல. நான் அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்பவே 1 hour லேட். என்ன பண்றதுன்னு தெரியல. ஞானம், இங்க வா. இந்த வண்டியை மெக்கானிக் ஷாப்ல காட்டிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துரு. அப்பதான் நம்ம வீட்டுக்கு டாக்டர் வருவாரு. வாங்க டாக்டர், நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒன்னும் அர்ஜென்ட் ஒர்க் இல்லையே? கமான் டாக்டர். என்ன டாக்டர், ஏதோ முக்கியமான சமாச்சாரம் சொன்னீங்க. என்ன விஷயம்? முன்னாலே சொல்லலேன்னு கோச்சுக்காதீங்க. எனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். யார் பொண்ணு? லக்ஷ்மி மில் ஓனர் மிஸ்டர் தீனதயாளன்ல அவருடைய பொண்ணு. நானே ஒரு முடிவுக்கு வராம இருக்கிறப்போ என்ன கேட்காம இந்த ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. ஏமா, உன் கல்யாணத்துக்கு ஓசிலே வந்து பாடுறேன்னு சொன்னானே, அவனை இன்னுமா நினைச்சிட்டு இருக்க? சரி சரி, யாராவது பார்த்து போறாங்க. மாப்பிள்ளதான் வர்றாரு போல் இருக்கு. வாங்க மிஸ்டர் ரவி, இறங்க. நான் வரும்போதே சொன்னேன்ல, ரெக்கார்டிங் போகணும். அதை முடிச்சிட்டு வரேன். அது இல்லாம நான் வீட்டுக்கு போயிட்டு போகணும். நான் வரட்டுமா? சும்மா ஒரு 5 minutes தான். இறங்க, அங்கிள். வாங்க. சாரி மாமா, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். கார் வழியில பிரேக் டவுன் ஆகி போச்சு. அப்புறம் இவர் தான் எனக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. இவர் இல்லைன்னா இப்ப கூட நான் வந்திருக்க முடியாது. இவருடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரவிக்குமார் பேரு. ஹலோ சார். மிஸ்டர் ரவி, எங்க மாமான்னு சொன்னனே, இவர் தான் மிஸ்டர் தீனதயாளன். ராதா, இதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. டாக்டர், எனக்கு நேரமாச்சு. நான் ரெக்கார்டிங் முடிச்சிட்டு வரேன். கண்டிப்பா வரணும். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். வரேன். டாக்டர், இந்த கல்யாணத்துக்கு என்னால வர முடியுமோ முடியாதோ, எனிவே அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். மாமா, இவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரபல பின்னணி பாடகர் மிஸ்டர் ரவிக்குமார். மதுரைக்கு கச்சேரிக்கு வந்தப்ப என் கிளினிக் வந்து என்ன மீட் பண்ணாரு. பாவம், நல்லா வாழ வேண்டிய வயசு. பட் இவருக்கே தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் இவர் சாக போறாருங்கிற விஷயம். There is no security for his life because he is suffering from blood cancer. வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். உன் நினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள். வைகரையில்
கரையில் வந்தால் வருவேன் உன் அருகில். எனக்கோர் சுருதி உன் கனவே எனக்கோர் கிருதி உன் உணர்வில் மனமே உருகி பாடுதம்மா மலர் போல் கருகி பல பல ஜென்மம் நான் எடுப்பேன் பாடல்கள் கோடி நான் படிப்பேன் அன்பே உனக்கே காத்திருப்பேன். வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் அருகில். ஆசைகளை ஆசையில் உன்னிடம் பேச வந்தேன் ஆவியில் மேவிய சேதிகளை கேளென நெஞ்சிடம் கூற வந்தேன் நினைவுகள் எங்கோ அலைகிறதே கனவுகள் ஏனோ கலைகிறதே நிழல் போலும் தொடர்கிறதே வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் அருகில் உன் நினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள் வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் அருகில். நீ ரொம்ப நேச்சுரலா எழுதேன் டைரக்டர் சொன்னார். ஆனா நீ ஏன் எழுதேன்னு எனக்கு தானே தெரியும். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஹலோ, இருக்கம்மா. ராதா பேசுறடா. போனை வச்சிடுறேன். ராதா பேசுறடா. வச்சிடுற போனை. ஹலோ, அவன் இருக்காம்மா. ஆனா உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான். டேய், இது முக்கியமான விஷயமா பேசணுமா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஹலோ, நான் ராதா பேசுறேன். யார் ராதாவா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஹலோ, நான் லாயர் பேசுறேன். கீழே இருந்து தான் பேசுறேன். ரவி மேல இருக்காரா? ஆமா சார், மாடியில பெட்ரூம்ல தான் இருக்கான். வாங்க. யார் சொல்லி கொடுத்துறா நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நானும் மதுரையில இருந்து வந்தல இருந்து பாக்குறேன், நீயும் இப்படிதான் நடந்துட்டு இருக்க. ஆனா உன்னை மாத்திடுச்சா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? டேய் சும்மா என்ன போட்டு குழப்பாதடா. வாங்க லாயர். என்ன உங்க ஃப்ரெண்ட் உங்களை திட்டிக்கிட்டு இருக்காரு? வழக்கமா திட்டுறவன் தானே. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு என்ன? லைட்டா ஃபீவர். நான் சொன்னது என்னாச்சு?
நீங்க சொன்ன மாதிரி உயில் ரெடி பண்ணிட்டேன். யாரு பேருக்கு எழுதுறதுன்னு தான். நான் யார் பேருக்கு சார் எழுத போறேன்? எல்லாம் இவன் பேருக்கு தான். ஓகே, அப்படியே எழுதிடுறேன். வர்றேன் செல்வம். உயில உயில் எழுத இப்ப என்னடா அவசரம்? செல்வம், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துற போறேன். எனக்கு இப்போ பிளட் கேன்சர். கேன்சர்? நீ போய் தானே சொல்ற? நீ போய் தானே சொல்ற? நீ போய் தானே சொல்ற? உண்மைதான். நான் மதுரைக்கு ப்ரோக்ராம் போன 4வது நாள். கொஞ்சம் மூச்சு விடுங்க. இதுக்கு முந்தைய ஏதாவது இப்படி வந்திருக்கா? இல்ல டாக்டர், இதான் ஃபர்ஸ்ட் டைம். முதல்ல பிளட் டெஸ்ட் பண்ணிக்கங்க. மிஸ்டர் மோகன், ரவிக்கு இருக்கிற பிளட் கேன்சர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸோ மெடிசன்ஸோ வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. நானும் ஆரம்பத்திலே சந்தேகப்பட்டேன். பிளட் கேன்சர்னா ரொம்ப போனா 1 வருஷம். எல்லாத்தையும் மறைச்சிட்டியடா பாவி. இப்போ கூட சொல்லிருக்க மாட்டேன். பட் நான் உயிரோட இருக்க போறதே கொஞ்ச நாள் தான் எனக்கே தெரிஞ்சு போச்சு. செல்வம், ராதாவுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடாத. செல்வம், செல்வம். ஹலோ டாக்டர், நான் செல்வம் பேசுறேன். டாக்டர், உடனே கிளம்பி வாங்க ப்ளீஸ். உடனே இங்க கிளம்பி வாங்க. ஹலோ, என்ன கார் இல்லையா? ஓகே, நானே வரேன். அவருடைய கண், அவருடைய முகம், அவருடைய குரல், அவருடைய உடல். There is no security for his life. He is suffering from blood cancer. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, சரியா போயிடும். ஆமா, ஹெல்ப்புக்கு யாரும் பக்கத்துல இருக்கிறது இல்லையா? உங்க ஃப்ரெண்ட் செல்வத்தை எங்க காணோம்? இந்த மாதிரி நேரத்துல தான் அவர் இங்க இருக்கணும். இதை விட்டுட்டு அவர் எங்க போனாரு? வலி தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. டாக்டர் கூட்டிட்டு வர போயிருக்கான். ரெஸ்ட் எடுக்க சொன்னாலும் எடுக்கிறது இல்ல. நான் எழுதி கொடுத்த மெடிசன்ஸையாவது கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் நான் உயிரோட இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாள் தானே டாக்டர். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? பிரபல பாடகன் மிஸ்டர் ரவிக்குமார் ஒரு கேன்சர் பேஷண்ட். Am I correct? டோன்ட் வரி, இது கியூரபிள் டிசீஸ் தான். இப்ப லேட்டஸ்டா எவ்வளவு மெடிசன்ஸ் வந்திருக்கு. இதை நான் கியூர் பண்ணி காட்டுறேன். தைரியமா நீங்க படுங்க ப்ளீஸ். நான் அட்டன் பண்றேன். ஹலோ, நான் ராதா பேசுறேன். தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க. எனக்கு நிச்சயம் பண்ண டாக்டர் மோகன் சொல்லித்தான் உங்களுக்கு கேன்சர்ங்கிற விஷயமே எனக்கு தெரியும். நிச்சயதார்த்தத்தன்னைக்கு நீங்க டிராப் பண்ணிட்டு போன உடனே அவர் சொல்லிட்டார்.
நானும் பழகிட்டு இருந்தது அவருக்கு தெரியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நானே வெறுக்கிற அளவுக்கு நடந்துகிட்டீங்களே. Really, you are a gentleman. யார் டாக்டர் போன்ல பேசினது? வேற யாரும் இல்ல, உன்னோட எதிர்காலத்துக்கா பாடுபட்ட என்னுடைய வருங்கால மனைவி ராதா. டாக்டர், எங்க மாமா வீட்டுல நீங்க டிராப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எந்த ராதாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சீங்களோ அந்த ராதா கிட்டே உங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் ராதா கூட பழகினேன், அதுக்காக அவளை தப்பா நினைச்சிடாதீங்க. அவ நல்ல பொண்ணு. தயவு செய்து இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ரிலாக்ஸ். ஹலோ, நான் ராதா பேசுறேன். ராதா தான் பேசுறேன். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராதா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறா. ப்ளீஸ் டேக் இட் ஈஸி. கம் ஆன். ஆமா, நான் ரவிதா பேசுறேன். ஏன், என்ன விஷயம்? தயவு செஞ்சு இப்பவாவது போன கீழே வச்சிடாதீங்க. நான் சுமங்கலியா சந்தோஷமா வாழணும்னு எல்லாத்தையும் மறைச்சு என்ன ஏமாத்தலான்னு பாத்தீங்க. என்ன நீங்க ஏமாத்தவே முடியாது. ஏன்னா நீங்க கொஞ்ச நாள்ல சாக போறீங்க, நான் கொஞ்ச நேரத்துல சாக போறேன். ராதா, போன்ல கூட நீங்க என்கிட்ட பேச விரும்பாததுனால நான் பாய்சன் சாப்பிட்டேன். டாக்டர், ராதா நம்மள எல்லாத்தையும் ஏமாத்திட்டு பாய்சன் சாப்பிட்டா. ராதாவை காப்பாத்துங்க டாக்டர், அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர். ரவி, டாக்டர் ரவி, ரவி எந்திரிங்க. போங்க டாக்டர், போங்க டாக்டர். நீங்க இந்த லெவல்ல இருக்கும்போது அவங்களை எப்படி விட்டுட்டு போறது ரவி? ப்ளீஸ் ரவி. டாக்டர், 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 நீங்க என்னதான் ட்ரை பண்ணி என்ன காப்பாத்த நினைச்சாலும் 10 நாளைக்கு மேல என்ன காப்பாத்த முடியாது டாக்டர். டாக்டர், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ராதாவுக்கு வாழ் கொடுங்க டாக்டர் ப்ளீஸ். அவளை காப்பாத்துங்க டாக்டர், அவளுக்கு வாழ் கொடுங்க. வச்சிடாதீங்க. டாக்டர் சொன்னது அத்தனையும் போய். டாக்டர் பொய் சொல்ல மாட்டாருங்க. ஆனா நீங்க என்கிட்ட அதை தவிர வேற எதையுமே சொல்லல. நான் உங்களை ஒரு தடவை கடைசியா பார்க்கணுங்கிறதுக்காக 4 தடவை போன் பண்ணேன். ராதா, உங்களை பார்க்கத்தான் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உங்களோட சாகர வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன். ராதா, போன் வச்சிடாதீங்க, போன் வச்சிடாதீங்க. ராதா, 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 ராதா கதவை திற ராதா. ராதா, ரவி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்.
சாப்பிட்டா மாமா? ராதா, என் தலையில கல்ல போட்டுறாங்க. ராதா, நான் ரவி வந்திருக்கேன், கதவு தரேன். ராதா, நான் தாழ்ந்த நிலைமையில இருந்து உயர்ந்தவன். அதனால்தான் உன்னை வெறுக்கிற மாதிரி நடிச்சேன் ராதா. ராதா, நான் சொன்னது நீ நம்பலனாலும் இப்ப வேணாலும் உனக்கு தாலி கட்டுறேன் ராதா. ராதா ப்ளீஸ் கதவு தர. ராதா, ராதா ப்ளீஸ் ராதா, என்ன கடைசியா ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னியே, இப்ப நானே வந்திருக்கேன், கதவு தர ராதா. ராதா, 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 கதவு தர. ராதா ப்ளீஸ் ராதா, 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 ப்ளீஸ் ராதா, 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 ராதா ப்ளீஸ் கதவு தர ராதா, ராதா, na 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 na